ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஓவர் தமிழா. இன்னைக்கு என்ன படம் பார்க்க போறோம்னா 2024 ரிலீஸ் ஆன டியான் கன் ஹாக் ஹண்டிங் மூவியோட ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இப்பதான் நம்ம சேனலுக்கு புதுசா விசிட் பண்றீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷன்ஸ் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போடுற எல்லா வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காமிக்கும். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க. நீங்க போடுற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணுவோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி மண்ணுக்குள்ள புதைஞ்சு போன நரக ராஜாவோட தங்க புதையில் இருக்கிற கோகையை தெரிஞ்சுக்கிட்ட கொள்ளக்கார கூட்டம் அதை கொள்ளையடிக்கிறதுக்காக வந்திருக்காங்க. மொத்தம் 5 பேர் இந்த கோகைக்கு வந்திருக்காங்க. வில்லன், வில்லி, கூடவே வெள்ளை கலர் தாடி வச்ச ஒருத்தர் வந்திருக்காரு. இவர் பேரு மோஜோ. இவர் ஒரு சின்ன மந்திரவாதி. இந்த தங்க புதையலை எப்படி எடுக்கணுங்கிற வழிமுறை இவருக்கு தான் தெரியும். கூடவே அப்புறம் கருப்பு கலர் தாடி வச்ச ஒருத்தர் வந்திருக்காரு. அப்புறம் மொட்டத்தல ஒருத்தர் வந்திருக்காரு. வில்லன் அந்த கருப்பு கலர் தாடிக்காரர்கிட்ட போய் பின்னாடி இருக்க கதவை துற அப்படின்னு சொல்றான். அவரும் போயிட்டு அந்த கதவை எவ்வளவோ தள்ளி திறக்க ட்ரை பண்றாரு. அவரால் திறக்கவே முடியல. அப்ப அவர் பக்கத்துல இன்னொரு உருவம் வந்து நிக்குது. யாருன்னு பார்த்தா அச்சஸ்ல அவர் மாதிரியே இருக்கு. இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேக்குது. இல்ல இங்க இருக்கிற தங்க புதையல் எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னொரு பக்கம் பார்த்தா இன்னொரு பக்கம் அச்சஸ்ல அவர் மாதிரி இன்னொரு உருவம் வந்து நிக்குது. அந்த உருவம் இங்க இருக்கிற புதையெல்லாம் உங்களால யாருனாலும் எடுக்க முடியாது, நீங்க எல்லாம் இங்க இருந்து போனமா தான் வெளியே போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் தலையை பிடிச்சி டம்மு டம்னு அங்க இருக்கிற கதவுல அடிச்சிட்டு இருக்கு. இது எல்லாம் வில்லனும் அவங்க கூட வந்தீங்களும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல யார் உருவமும் தெரியல. அவர் மட்டும் தான் தனி நின்றுட்டு இருக்காரு. இது வந்து என்ன தெரிய வருதுன்னா அவருக்கு மட்டும் தான் அங்க இருக்கிற அந்த 2 உருவத்தோட இல்யூஷனும் தெரியுது. வேற யாருக்குமே அது கண்ணுக்கு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே மண்டையில ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சு பொத்து அங்க வந்து படிக்கிட்டு உருண்டு வந்துறாரு. அதுக்கப்புறம் அங்க இருந்து எந்திரிச்சு போயிட்டு ஓரமா இருக்கிற ஒரு பாறையிட்ட உட்காந்துக்கிறாரு. இதை பாக்குற வில்லனுக்கும் செமையா கடுப்பாயிடுது. ஏற்கனவே அந்த மோசோ மந்திரவாதியோட இதயத்தை தனியா எடுத்து ஒரு பையில போட்டுச்சிருக்கான். அதை போட்டு நசுக்க ஆரம்பிக்கிறான். அவர் வழி தாங்க முடியாம கதற ஆரம்பிக்கிறாரு. தலைவரே, இங்க இருக்கிற கதவுல 3 அரக்க மிருகங்களோட உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அப்படின்னா இந்த கதவை யாரு திறக்க நினைக்கிறாங்களோ அவங்களோட 3 ஆன்மாக்களையும் வெளியே விட்டா மட்டும்தான் இந்த கதவை திறக்க முடியும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னா இதை திறக்கிறதுக்கான வழி உங்கள்கிட்ட ஏதாச்சும் இருக்கா அப்படின்னு வெளில கேட்கிறான். இருக்கு தலைவரே, நீங்க பாக்குற இந்த பேப்பர் ஒரு மந்திர பேப்பர். இது மனசா வடிவில் இருக்கக்கூடிய பேப்பர். உங்க ரத்தத்தை மட்டும் இதுல விட்டோம்னா இது உங்க உருவத்துக்கு மாறிடும். அதுக்கப்புறம் இந்த விசில் மூலியமா இதுக்குள்ள காத்த ஓதும் போது உங்களோட ஆத்மாக்கள் 3 தனித்தனியா பிரிஞ்சிடும். அந்த பொம்மையை தூக்கி நம்ம சக்கரத்துல வச்சோம்னா தானாவே கதவு திறந்துடும் அப்படின்னு சொல்றாரு. அவனும் அதுக்குள்ள விசிலாம் வச்சு காத்தெல்லாம் ஊதிடுறான். அதுக்கப்புறம் அந்த 3 பொம்மையை தானாவே பறந்து போயிட்டு அந்த சக்கரத்துல நின்றுது. அந்த கதவுல இருக்கிற ராட்சச மிருகங்கள்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஜொலிக்க ஆரம்பிச்சுட்டு அப்படியே கதவு தானாவே திறந்துருது. வில்ல மட்டும் ஃபர்ஸ்ட் உள்ள போய் பாக்குறான். அந்த அரக்க ராஜாவோட மொத்த தங்கமும் அப்படியே கொட்டி கிடக்குது. அதை பாக்குற அவனுக்கு அப்படியே செம சந்தோஷமா இருக்கு. சடனா அந்த இடத்துக்கு மனசம் உருவ கலந்த ஒரு ராட்சச பறவை வந்து நிக்குது. அது மறைஞ்சிருந்து அப்படியே வில்லனை தாக்குற மாதிரி காட்டுறாங்க. அப்ப வெளியிருந்த அந்த மண்டை அடிவான கருப்பலர் தாடிக்காரரு இந்த இடத்துல 3 பொம்மையும் காணா. அப்ப வில்லனோட உயிருக்கு ஆபத்து, அவனை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்படியே அங்க சீனை கட் பண்ணி பல வருஷங்கள் கழிச்சு அரக்க ராஜாவோட புதையல் இருக்கிற இடத்துக்கு பக்கத்துல இருக்கிற கிராமத்தை தான் காட்டுறாங்க. அங்க இருக்கிற மக்கள் அப்படியே நைட்டு பாட்டு பாடி டான்ஸ் ஆயிட்டு இருக்காங்க. எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்தா அந்த ஊருக்கு மோஸ் அப்படின்னு ஸ்டார்டிங் ஒரு மந்திரவாதி வில்ல கொண்டு வந்தார்ல, அவரை பத்தி ஆராய்ச்சி பண்றதுக்காக மா அப்படின்னு ஒருத்தன் இந்த கிராமத்துக்கு வந்திருப்பான். அவன் எதிர்பார்க்காத விதமா ஒரு நோய் தாக்கி இறந்து போயிருப்பான். அவன் அடக்கம் பண்ற சடங்கு தான் இப்படி பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப அந்த கூடத்திலேயே ஒருத்தன் ஸ்டார்டிங்ல ஒரு பறவை இறக்கன காமிச்சிருப்பாங்க. அந்த பறவை இறக்க மாதிரி அச்சஸில் மேக்கப் போட்டு டான்ஸ் ஆயிட்டு இருக்கான். இந்த மக்களை பொறுத்த வரைக்கும் அந்த பறவை இறக்கம் ஒரு காவல் தெய்வம். இந்த மோசு அப்படின்னு சொல்லப்படக்கூடிய மந்திரவாதி ஒரு தீய சக்தி. அப்புறம் இறந்து போனவங்க அப்படியே சவப்படியில போட்டு அந்த குழியில கொஞ்சமா இறக்கிட்டு இருக்காங்க. அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பொண்ணு வராங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். கையில ஒரு மருந்து கொண்டுறாங்க. அந்த பெட்டில இருக்கவன் நான் இறக்கவே இல்லை, நோயால தான் பாதிக்கப்பட்டிருக்கான், அந்த மருந்து கொடுத்தா சரியாயிரும் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஊர் தலைவரோ அவன் இறந்து 2 நாள் ஆயிடுச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆளுங்க எல்லாத்துக்கிட்டையும் அந்த பெட்டிக்கு ஆணி அடிங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்களும் ஆணி அடிச்சிட்டு இருக்காங்க. சடனா அந்த பெட்டி ஆட ஆரம்பிக்குது. இதை பாக்குற எல்லாத்துக்கும் செம பீதியா இருக்கு. ஹீரோயின் சொன்ன மாதிரி அதுக்குள்ள இருக்கிற உயிரோட தான் இருப்பான்னு இருக்கு. ஒரு கட்டத்துல அப்படியே அந்த பொட்டியோட மூடியை உடச்சிட்டு வெளியே வந்து நிக்கிறான். இவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ. ஸ்டார்டிங்ல ஒரு வில்ல கூட அந்த புதையல் எடுக்க போயிருப்பான்ல, அவன் ஆன்மாதே உடம்புல பூந்திருக்கும். அந்த ஊர் மக்கள் அவன் மேல நாயோட ரத்தத்தை தூக்கி ஊத்துறாங்க. ஹீரோ அப்படியே தக்காளி சாஸ்மா நக்கிட்டு இருக்கான். இதை பாக்குற எல்லா மக்களும் செம பீதியா இருக்கு. அந்த நரகராஜாவோட மொத்த புதையல் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஊர் மக்களோ துண்டக்கானா துணிக்கானா தெரிச்சு அந்த எடுத்துட்டு ஓடி போயிடுறாங்க. ஹீரோயின் மட்டும் பயத்துல அப்படியே ஓடி போகாம அங்கேயே நின்றுட்டு இருப்பாங்க. ஹீரோயின் பக்கத்துல அப்படியே ஹீரோ நடந்து வரான். வந்துட்டு காகித பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு அதே இடத்துல மயக்க போட்டு விழுந்துடுறான். அடுத்த நாள் காலையில ஹீரோ அப்படியே மயக்கத்துல வந்து கண்ணு முழிக்கிறான். அவனுக்கு என்ன நடந்துச்சுன்னே தெரியல. எப்பயும் போல ரெடி ஆயிட்டு ஒரு கையில அப்படியே கண்ணை தேய்ச்சிட்டு இன்னொரு கையில அப்படியே தண்ணி எடுத்து குடிக்கலான்னு போறான். அப்ப 3ஆவதா இன்னொரு கை வந்து அவன் கண்ணை தொடச்சிட்டு இருக்குது. எங்க இருந்து இந்த 3வது கை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மரண பீதியில திரும்பி பாக்குறான். பின்னாடி பார்த்தா யாரையுமே காணோம். அப்ப அந்த இடத்துக்கு ஹீரோயின் அண்ணன் அப்படியே பயந்துட்டே வராங்க. வந்து ஹீரோ கிட்ட நைட் என்ன நடந்துச்சுன்னு உனக்கு ஞாபகம் இல்லையா அப்படின்னு கேக்குறாங்க. என்ன நடந்துச்சு? நைட் நான் வீட்டுக்கு போனேன், உடம்பு சரியில்லைன்னு படுத்து ரெஸ்ட் எடுத்தேன் அப்படின்னு சொல்றான். நீ இறந்து 2 நாள் ஆயிடுச்சு. ஒரு வித்தியாசமான நோய் தாக்கிதான் நீ இறந்து போயிருந்த. நேற்று நைட் சவப்படியில் வச்சு உன்னை புதைக்க பார்த்தாங்க. அந்த டைம் நீ உயிரோட வந்துட்ட. ஊர் மக்கள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா அந்த வில்லனோட ஆவிதான் உடம்புல பூந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க அப்படிங்கிறான். ஹீரோ அப்படியே பேசிட்டே கண்ணை பார்த்துட்டு இருப்பான். அதுக்கப்புறம் திரும்பி பதில் சொல்ல ஆரம்பிக்கிறான். அப்ப கண்ணாடியை காட்டுறாங்க. கண்ணாடி அப்படியே ஹீரோட பாதி
மூஞ்சி மட்டும் தெரியுது. இதை 3 பேருமே பார்த்துருக்க மாட்டாங்க. ஹீரோ கிட்ட நைட்லாம் நீ வித்தியாசமா நடந்துக்கிற, பண்ணையில இருக்கிற கோழியெல்லாம் உயிரோட பிடிச்சி சாப்பிட்டு இருந்த, அதுக்கான அடையாளம் உதட்டிலே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோக்கு அப்படியே தகச்சு போய் நின்றுட்டு இருக்கான். ஹீரோ கிட்ட உண்மை சொல்லு, நீ இந்த கிராமத்துக்கு வரதுக்கு முன்னாடி லாஸ்டா எங்க போயிட்டு வந்த அப்படின்னு கேட்கறாங்க. பழங்கால பொருள் எல்லாம் விற்கிற கடைக்கு தான் போயிருந்தேன், அங்க இந்த ஊதி தான் நல்லா வித்தியாசமா இருந்துச்சு, அதை வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோனுக்கு அப்படியே செம ஷாக்கா இருக்கு. நீ என்னைக்கு வாங்கிட்டு வந்தியோ அடுத்த நாளே அந்த கடையோட ஓனர் கொடூரமா செத்து போயிருந்தாரு. உனக்கு இருக்கிற பிரச்சனையை நம்ம சரி பண்ணணும்னா என்னைக்கு அந்த வில்லனோட ஆவி உடம்புக்குள்ள வந்துச்சு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அந்த இடத்துக்கு இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லா மக்களும் வந்துடுறாங்க. இவங்க வீட்டு மேல கல்லெல்லாம் தூக்கி அடிக்கிறாங்க, கோழியெல்லாம் தூக்கி உள்ள போடுறாங்க, பட்டாசெல்லாம் பெத்தி உள்ள போடுறாங்க. அவனை ஃபர்ஸ்ட் வெளியே அனுப்புங்க, அவன் உடம்புல ஆவி பூந்துருக்கு, அவன் இதயத்துல அடிச்சு கொண்டுறலாம் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோனோ நாம மட்டும் இப்ப முன்னாடி பக்கம் போனோம்னா அடிச்சு கொண்டுருவாங்க, வா பின்னாடி பக்கமா தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட அண்ணன் ஹீரோ 3 பேரும் காட்டுக்குள்ள தப்பிச்சு ஓடிடுறாங்க. காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும்போது ஹீரோயின்ட்ட இப்ப நம்ம எங்க போறோம் அப்படின்னு கேட்கறான். மோசோ அப்படிங்கிற மந்திரவாதி தான் பார்க்க போயிட்டு இருக்கோம், அவரை பத்தி நீ கேள்விப்பட்டிருக்கியா அப்படின்னு கேட்கறாங்க. கேள்விப்பட்டிருக்கேன், ஆனா அந்த வில்லன் கூட புதையல் எடுக்க போகும்போது அவர் இறந்துட்டார்ல அப்படின்னு கேட்கறான். ஆமா அவர் இறந்துட்டாரு, அவரோட ஆத்மா இன்னும் இந்த காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கு, உன்னால மட்டும் அவரை பார்க்க முடிஞ்சிச்சுன்னா அந்த வில்லனோட ஆத்மா உனக்கு எப்போ வந்துச்சு அப்படிங்கறத நம்ம கண்டுபிடிச்ச முடியும் அப்படின்னு சொல்றாங்க. ஹீரோட கையை கட்டி தான் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. எதுக்காக நைட் ஆனா வித்தியாசமா நடந்துக்கிறாங்க, அதனால சேஃப்டியா கட்டி கூட்டிட்டு போயிட்டு இருப்பாங்க. காட்டுக்குள்ள போயிட்டு இருக்கும் போதும் பாதி வழியிலே ஹீரோக்கு இந்த இடத்துல ஏதோ தப்பா இருக்கு அப்படின்னு ஃபீல் ஆகுது, அதை சொல்றான். அதுக்கப்புறம் சுத்தி முத்தி என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு இருக்காங்க. ஹீரோனோட அண்ணன் ஒரு இடத்துல அப்படியே ரத்தத்தோட போற கால் தடத்தை பாக்குறான். இந்த கிராமத்தை சேர்ந்த எல்லா மக்களுக்குமே மோப்ப சக்தி ஜாஸ்தியா இருக்கும், அதனால ஹீரோனோட அண்ணன் அப்படியே பக்கத்துல போய் மோந்து பாக்குறான். சடனா அப்ப மோந்து பார்த்தா ஹீரோனோட அண்ணனுக்கு அப்படியே வெறி பிடிச்ச மாதிரி ஆயிருது. அவன் கண்ட்ரோலே அவன் இல்ல. அதுக்கப்புறம் இவங்க அட்டாக் பண்ணி வேகமா துரத்த ஆரம்பிக்கிறான். அவங்க அப்படியே பயந்து வேகமா ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறான். பழங்கால கதைகள்ல ஒரு மனுஷனுக்குள்ள நல்லது கெட்டது அப்படின்னு 2 ஆத்மா இருக்கும், யாராச்சும் அதை தூண்டி விட்டாங்கன்னா கெட்ட ஆத்மா உள்ளுக்குள்ளேயே இருந்துக்குமா, நல்ல ஆத்மா ஒரு மிருகம் வடிவில் வெளியே தெரியும் அப்படின்னு சொல்றாங்க. அப்பதான் ஹீரோயின் சைட்ல பாக்குறாங்க, ஒரு வெள்ள நரி ஓடிட்டு இருக்கு, இதான் இங்க அண்ணனோட ஆத்மா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த நரி அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க. வில்லெல்லாம் விடுறாங்க, காலில் அடிச்சு பிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த நரி அசல்ட்டா தப்பிச்சு போயிட்டு இருக்கு. அப்பதான் ஹீரோ ஒரு ஐடியா சொல்றான், அந்த நரி என் பக்கம் துரத்து அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் அப்படியே அந்த நரியை துரத்திட்டே வந்துட்டு இருக்காங்க. ஹீரோ சைட்ல மறைஞ்ச இந்த ஹீரோ அப்படியே நரி பக்கத்துல வரும்போது பையை திறந்து அப்படியே அந்த நரியை பிடிச்சிடறான். பிடிச்சோடனே ஹீரோயின் பழையபடி நார்மல் ஆயிடுறான். நார்மலுக்கு வந்த ஹீரோயினோட அண்ணன் மயக்கத்துல தான் இருப்பான். அதனால பக்கத்துல இருக்கிற கூடாரத்துல நைட் தங்கிட்டு இருக்காங்க. அவங்க கூடாரத்துக்கு பக்கத்துல யாரோ நடக்கிற மாதிரி இருக்கும். ஹீரோவும் ஹீரோயினும் ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை எடுத்துட்டு வெளியே வராங்க. சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் மயக்கத்துல இருந்த ஹீரோயினோட அண்ணன் மயக்கத்தை தெரிஞ்சு வெளியே வந்துடுறான். வந்ததுக்கு அப்புறம் ஹீரோயினும் எங்க அண்ணனும் ஹீரோ நோக்கி ஆயத்தை நின்றுட்டு இருக்காங்க. அவங்க யாரோ ஒருத்தோட வசத்தில் இருக்காங்கிறது நமக்கு இது மூலியமாவே தெரிய வருது. ஹீரோ யாரோட வசத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஸ்டார்டிங்ல பார்த்தா அந்த மந்திரவாதி மோஜோ வந்துடுறான். அவனை பார்த்தா ஹீரோவோ நீ இன்னும் சாகலையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நிறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க, என்னோட ஆத்மா இன்னும் இந்த காட்டுக்குள்ளதான் சுத்திட்டு இருக்கு, இப்ப என்னோட சக்தி ஃபுல்லா குறைஞ்சிருக்கு, அதை நான் அதிகப்படுத்திக்கணும்னா உங்கள்கிட்ட இருக்கல அந்த வெள்ள நிறைய எனக்கு வேணும் அப்படின்னு கேட்கறாரு. இதை கேட்ட ஹீரோவோ இப்ப அதை நான் கொடுத்துட்டுனா ஹீரோனோட அண்ணன் இறந்துருவான், அதனால கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறான். அப்போ ஒரு உயிருக்கு 2 உயிராவே எடுத்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை ஆட்டுறாரு. ஹீரோயினும் ஹீரோனோட அண்ணனும் அப்படியே அந்த இடத்துல மிதக்க ஆரம்பிக்கிறாங்க. இதை பார்த்தா ஹீரோவோ சரி ஒரு உயிராச்சும் காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிறைய இருக்கிற பேக தூக்கி ஓரமா போடுறான். அதை எடுக்கலான்னு மோஜோ வேகமா போறாரு. அந்த இடத்துல கரடியெல்லாம் பிடிக்கிறதுக்கு நிறைய டிராப்ல வச்சிருப்பாங்க, அதுல கரெக்டா அவர் மாட்டிக்கிறாரு. ஹீரோயினும் ஹீரோனோட அண்ணனும் புத்துன்னு கீழே விழுந்துறாங்க. அதுக்கப்புறம் மோஜோ ஒரு வழியா அந்த டிராப்பை விட்டு வெளியே வந்து அந்த பையை ஓபன் பண்ணி பாக்குறாரு. அதுக்குள்ள அந்த நரி இருக்காது. எதனால அந்த பைக்ல அந்த நரி இருக்காதுன்னா அந்த வெள்ள நரி வந்து ஹீரோயினோட அண்ணன் உடம்புல பூந்தா அவன் நார்மலுக்கே வந்திருப்பான். இதை பார்த்தா மோஜோக்கு செமையா கோவம் வருது. ஹீரோ அப்படியே குத்திடலாம்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு வேகமா வராரு. ஹீரோ அந்த கத்தியவே அவர் பக்கம் திருப்பி அவர் உடம்புல இறக்கிடலாம். அடுத்த நாள் காலையில அப்படியே ஹீரோ கண்ணை முழிச்சு பாக்குறான். மோஜோ உடம்புல அந்த கத்தி குத்தி இருப்பாங்க. இப்ப அந்த கத்தி வந்து அவர் கல்லறையில அவரோட பேர்ல இருக்கும்ல அந்த போர்டுல குத்தி இருக்கு. இதை பாக்குற ஹீரோக்கோ அப்ப நைட் நம்ம பார்த்ததெல்லாம் உண்மை கிடையாதா, நம்ம இல்யூஷன் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கான். அதுக்கப்புறம் ஹீரோ எங்க ஹீரோயின் அப்புறம் ஹீரோயினோட அண்ணன் அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தி பாக்குறான். 2 பேர்த்தையும் அந்த இடத்துல காணும். அந்த இடத்துல 2 கலரை மட்டும் இருக்கும். அதுல இருக்கிற ஒரு கலரை நிறுத்தி பாக்குறான். அதுக்குள்ள யாரையுமே காணும். அப்புறம் இன்னொரு கலரை நிறுத்தி பாக்குறான். அதுக்குள்ளதான் ஹீரோயினோட அண்ணன் இருப்பான். ஒரு வழியா அவனை மயக்கத்துல இருந்து எழுப்பிடுறான். எந்திரிச்சோன்னே என்னோட தங்கச்சி எங்க அப்படின்னு கேட்கறான். அவளதான் நானும் தேடிட்டு இருக்கேன், நேத்து நைட்டு நம்ம இறந்துட்டதான் நினைச்சா மோஜோவை பார்த்தேன் அப்படின்னு சொல்றான். சரி என் தங்கச்சி இப்ப எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு கேட்கறான். அதுக்கான பதில் நம்ம முன்னாடியே இருக்கு. எந்த இடத்துல மோஜோவோட கலர் இருக்கோ அந்த இடத்துல தான் அந்த நரக ராஜாவோட பதிலுக்கு போறதுக்கான பாதையும் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலரையை மூடிட்டு அது மேலே ஏறின்னு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்துல அந்த கலரை உடஞ்சி உள்ளுக்குள்ள அந்த கேவுக்குள்ள போயிடுறாங்க. அடுத்து ஹீரோயினை தான் காட்டுறாங்க. மயக்கத்துல வந்து கண்ணு முடிச்சிடறாங்க. கண்ணு முடிச்சவங்களுக்கு நம்ம எந்த இடத்துல இருக்கோம் அப்படிங்கிறதே தெரியல. சுத்தியும் முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு கண்ணாடி இருக்கு. அங்க போய் நின்று அவங்கள பார்த்துட்டு இருக்காங்க. அப்ப அந்த கண்ணாடியில இவங்க உருவம் தெரிய ஆரம்பிக்குது. ஆனா அந்த உருவம் அப்படியே கல்யாண கோலத்துல இருக்கு. கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் அப்படியே கல்யாண கோலத்துக்கு மாறிடுறாங்க. அதுக்கப்புறம் அந்த கண்ணாடியில தெரியுற உருவம் கத்தி எடுத்து அப்படியே கண்ணத்தை கிழிக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் கண்ணத்தை அப்படியே கிழிஞ்சு ரத்த ஊத்த ஆரம்பிக்குது. அதுக்கு அடுத்து அந்த கண்ணில் இருக்கிற உருவம் அப்படியே கத்தி எடுத்து களத்தை வெட்டுறதுக்கு போகுது. இதை பார்த்தா ஹீரோயின் அந்த கண்ணாடியை உடைச்சு விட்டுறாங்க. அப்ப வெளியே ஒரு பாட்டு சத்தம் கேக்குது. சரி கேட்கலாம் என்னன்னு சொல்லிட்டு பாக்க வெளியே போய் பாக்குறாங்க.
காட்டுறாங்க. பார்த்தா நிறைய பேப்பர் பொம்மையெல்லாம் நின்றுட்டு இருக்கு. இதை பார்த்த ஹீரோயினும் இன்னைக்கு நமக்கு சங்குதானே இருக்கே, சத்தம் போடாம இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மொல்லமா நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பேப்பர் பொம்மையெல்லாம் ஹீரோயினை துரத்த ஆரம்பிக்குது. ஹீரோயின் குடுகுடுன்னு ஓடி போயிட்டு அங்க ஒரு வண்டி இருக்கும், அதுல ஏறி உட்காந்துக்கிறாங்க. அப்ப அந்த வண்டியை தூக்கிட்டு பேப்பர் பொம்மை வேகமா ஓட ஆரம்பிக்குது. சரி இங்க எஸ்கேப் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறந்து பார்த்தா அந்த 2 பேப்பர் பொம்மை இருக்கு. இதை பார்த்த ஹீரோயினும் என்னை காப்பாத்துங்க காப்பாத்துங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து ஹீரோவையும் ஹீரோயின் அண்ணனை தான் காட்டுறாங்க. அந்த கேவுக்குள்ள விழுந்தவங்க எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு. இதை பார்த்தா ஹீரோயின் அண்ணனுக்கு என்னன்னே புரியல. ஹீரோ கிட்ட இது எந்த இடம்னு சொல்லிட்டு கேட்கறான். உனக்கு என்னமா புரியல? மோஜோ தன்னை மக்கள்கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக நரகராஜாவோட பொக்கிஷர் கட்டத்துக்கு பக்கத்துலயே அவங்க பாதுகாப்பா ஒரு வீடு கட்டியிருந்தான். அந்த வீடு தான் இது அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயின் வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. அப்போ ஒரு சின்ன பிளாஷ்பேக். படத்தோட ஸ்டார்டிங்ல வில்ல அந்த புதையல் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதவு திறந்ததுக்கு அப்புறம் உள்ள போயிருப்பான். அப்ப வெளியே இருக்கிற பேப்பர் பொம்மை ஒன்றும் மறைஞ்சு போயிருக்கும். இதை பார்க்கற எல்லாருமே பயந்துட்டு போய் கல்லுக்கு பின்னாடி ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. இப்ப என்னவோ பெருசா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நேரத்திலேயே வில்லி ஒளிஞ்சிருக்கிறதுக்கு பின்னாடி வந்த வில்ல அவ வாயை மூடிட்டு நம்ம எதுக்காக வந்தோமோ அது கிடைச்சிருச்சு வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை மட்டும் கூட்டிட்டு போறான். வில்லிக்கு வில்ல உயிரோட வந்த கூட முக்கியம் கிடையாது. அவன் கையில இருக்கிற அந்த பொக்கிஷங்கிறதான் பார்க்கணும் ரொம்ப ஆர்வமா இருப்பா. அவங்க 2 பேரும் ரூமுக்கு போயிடுறாங்க. அப்ப வில்லி அந்த பொக்கிஷத்தை பார்க்கலாம் நினைப்பான். வில்ல தூக்கி அந்த பெட் மேல போட்டுறான். இதை பார்த்த வில்லியோ இப்ப கூட சந்தோஷமா இருந்தா மட்டும் இது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட சந்தோஷமா இருக்க ஆரம்பிக்கிறான். அதே டைம் அந்த கோயிலுக்குள்ள இருக்கவங்கள தான் காட்டுறாங்க. ஒளிஞ்சிட்டு இருக்காங்க. அந்த இடத்துக்கு அந்த மறைஞ்சு போன பேப்பர் பொம்மையில கொடூரமா அட்டாக் பண்ணி அந்த இடத்துல கொன்றுது. இது எதுவுமே தெரியாம வில்லி எப்படி வில்ல கூட ஜாலியா இருந்துட்டு இருக்கா. அந்த கேப்பை பயன்படுத்தி ஒரு கத்தி எடுத்து வில்லோட கழுத்தை அறுத்துட்டுறா. பார்த்தா அந்த அறுத்தத்துல இருந்து எந்த ரத்தமும் இல்ல. ஏன்னு பார்த்தா இவ்வளவு நாள் சந்தோஷமா இருந்ததே ஒரு பேப்பர் பொம்மை கூட தான் இருப்பா. அந்த பேப்பர் பொம்மை கையில ஒரு பேப்பர் கத்தி வர வச்சு அதே வில்லியும் கொடூரமா கொன்றுது. அப்படி இதோட பிளாஷ்பேக் முடியுது. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஹீரோயினும் சரி நம்ம தனித்தனியா தேடலாம் அப்படின்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஏதாச்சும் பிரச்சனையா இருந்தாலும் சரி இல்ல நம்ம ஒன்னா சேரணும்னாலும் சரி இந்த விஷயத்துல உதற அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் தனித்தனியா தேட ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ அப்படியே போயிட்டு இருக்கான். அவன் போற இடத்துல நிறைய இறந்து போனவங்களோட பணமா இருக்கு. இதை பாக்குற ஹீரோக்கு தான் ஒரு விஷயம் புரிய வருது. மோஜோ அவனோட சக்தி அதிகம் பண்ணிக்கிறதுக்காக இறந்து போனவங்களோட உடலை வச்சும் அமானுஷமான பொம்மைகளை வச்சும் ஏதோ பூஜை பண்ணிருக்கான் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் போயிட்டு இருக்கான். ஒரு ரூம்குள்ள போயிடறான். அந்த ரூம் அப்படியே லாக் ஆயிடுது. அவனால அதுல இருந்து வெளியே வர முடியல. அப்ப ஜன்னல் வழியா பாக்குறான். அந்த பக்கம் ஹீரோயின் ஒரு ரூம்குள்ள எனக்கு காப்பாத்து சொல்லி ஓடிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு கதவை இழுத்து பாக்குறான். அவனால திறக்க முடியல. அப்ப அங்க இருந்து ஒரு குரல் கேக்குது, எங்க போக பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு. யாருன்னு சொல்லி எட்டி பார்த்தா அந்த படத்துல ஸ்டார்டிங்ல வில்லி பார்ப்போம்ல அவதான் உட்காந்துருக்கா. அவ கையில தான் அந்த கதவை திறக்கிறதுக்கான சாவி இருக்கும். ஹீரோ கேட்கறான், முடிஞ்ச எடுத்துக்கோ அப்படின்னு சொல்றா. அவனும் எடுக்க ட்ரை பண்றா. அவ ஆட்டம் காமிச்சிட்டு இருக்கா. ஒரு கடத்துல அப்படி எகிரி களத்து மேல உட்காந்து அவன் களத்தை பிடிச்சி நெருக்கி ஆரம்பிக்கிறா. அவனும் எவ்வளவு தப்பிக்கலாம் ட்ரை பண்றான். ஆனா அவனால தப்பிக்கவே முடியல. அதே டைம்ல ஹீரோட அண்ணனை தான் காட்டுறாங்க. அவன் அப்படியே ஹீரோனை தேடி போயிட்டு இருக்கான். ஒரு இடத்துல ஒரு ரூம் இருக்கும். அதுக்குள்ள போய் பார்த்தா அங்க 2 சவப்பட்டி இருக்கு. அதுல இருக்கிற ஒரு சவப்பட்டி ஓப்பன் பண்ணி பாக்குறான். அதுக்குள்ள வில்லம் உருவத்தில் இருக்கிற ஒரு பொம்மை இருக்கு. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்கிற சவப்பட்டியை நோத்தி பாக்குறான். அதுக்குள்ளதான் ஹீரோயின் இருப்பாங்க. ஹீரோயின் ஒரு வழியை எழுப்பிடுறான் மயக்கத்திலிருந்து. எந்திரிச்சு ஹீரோயின் நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். நான் தான் உன்னோட அண்ணன் அப்படின்னு சொல்றான். இல்ல இங்க நிறைய பேர் உங்க உருவத்திலே மாத்தி மாத்தி வந்தாங்க, அதை கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் இங்க 2 பேரும் வா ஹீரோவை காப்பாத்துற அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறாங்க. அடுத்து அப்படியே ஹீரோவை தான் காட்டுறாங்க. அந்த வில்லி அப்படியே களத்து மேல உட்காந்து நெரிச்சிட்டு இருக்கா. அப்ப அவன் மூஞ்ச க்ளோஸா காட்டுறாங்க. அப்படி மூஞ்சி கொடூரமா மாற ஆரம்பிக்குது. அப்ப ஹீரோ கத்துற சத்தம் வெளியே வர ஹீரோயினுக்கும் அவங்க அண்ணனுக்கும் கேட்டுருது. அந்த கதை உடச்சுள்ள இருந்து பார்த்தா ஹீரோ அவங்க தலையில ஒரு சின்ன வீட்டை தான் மாட்டிட்டு நீ விட்டுன்னு கத்திட்டு இருப்பான். அவனுக்கு தான் வில்லி களத்து மேல உட்காந்து இல்யூஷன் வந்துட்டு இருக்கும். ஒரு வழியா அங்க வந்த 2 பேரும் அந்த வீட்டுல வெளியே எடுத்து காப்பாத்திடுறாங்க ஹீரோவை. அப்ப ஹீரோயின் ஹீரோ கிட்ட எனக்கு பக்கத்துல இருந்த சவப்பட்டியில வில்ல மாதிரி உருவத்துல இருக்கிற ஒரு பொம்மையை பார்த்தேன் அப்படின்னு சொல்றாங்க. சரி அந்த பொம்மையோட தலையை வெட்டி எடுத்துட்டு இருந்திருக்கேன். அதே மாதிரி இன்னும் 2 பொம்மை இருக்கும். அந்த தலையை நம்ம வெட்டி எடுத்துட்டு நரக ராஜாவோட பொக்கிஷத்துக்கு போறதுக்கான கதவு பக்கத்துல ஒரு சக்கரம் இருக்கும். அது அந்த பொம்மையை மட்டும் வச்சு எரிச்சிட்டோம்னா எனக்குள்ள இருக்கிற வெள்ளம் அழிஞ்சிருவான் அப்படின்னு சொல்றான். சரி ஃபர்ஸ்ட் அவன் இங்க இருந்து எப்படி தப்பிக்கிறங்கிறத வழியை கண்டுபிடிக்கலாம் வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூலமா அப்படியே 3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க. 3 பேர் அப்படியே மூலமா நடந்து மோஜோட வீட்டுக்கு பண்ணி வந்துடுறாங்க. அங்க பார்த்தா செம பெரிய ஏரி பேப்பர்லயே உருவாக்கி வச்சிருக்கான். இதை பார்த்தா ஹீரோயின் அண்ணன் கண்டிப்பா இந்த ஏரியை மோஜோ தான் உருவாக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட ஹீரோ மோஜோ உருவாக்கியதுக்கு வாய்ப்பு கம்மி தான். வில்லன் தான் இந்த புதையலை யாரும் எடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இந்த மாதிரி ஏரியெல்லாம் உருவாக்கி வச்சிருப்பான். சரி அதை பத்தி இப்ப நம்ம ஏன் பேசிக்கிட்டு இங்க ஒரு படகு இருக்குல்ல அது மூலியமா நம்ம தப்பிச்சு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேர் அந்த படகுல ஏறிடுறாங்க. அதுக்கப்புறம் துடுப்பு போட ஆரம்பிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல நல்லா தான் போயிட்டு இருக்கு. நடு ஏறிக்கிட்ட போயிடுறாங்க. அப்ப தண்ணிக்குள்ள ஏதோ மாறி குதிச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கு. அப்ப இங்க படகோட மேல இருந்து ஒரு சத்தம் கேக்குது. என்ன நடந்து பார்த்தா அதுல ஒரு குட்டி சத்தம் அட்டாக் பண்ணு வருது. டக்குன்னு குமிச்சுக்கிறாங்க. அது தண்ணிக்குள்ள குதிச்சிருது. அதுக்கப்புறம் நிறைய குட்டி சத்தம் எங்களை அட்டாக் பண்ண வருது. அப்பதான் ஏரிக்கு நடுவுல அந்த வில்லனோட இன்னொரு சிலை இருக்கிறத பாக்குறாங்க ஹீரோயின். அந்த தலையை எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தண்ணிக்குள்ள எதை பத்தி யோசிக்காம குதிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் நிறைய குட்டி சத்தம் ஹீரோவே எங்க அண்ணனை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அவங்க முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்காங்க. அப்ப வில்லனோட இன்னொரு உருவ பொம்மை அங்க வந்துருது. வந்துட்டு அங்க இருக்கிற நெருப்பு பந்தத்தை எடுத்து அந்த குட்டி சத்தம் எல்லாம் காமிக்க ஆரம்பிக்குது. அதெல்லாம் பயந்துட்டு ஓடிடுது. அதுக்கப்புறம் ஒரு கத்தி எடுத்து ஹீரோ குத்த வருது. ஹீரோ முடிஞ்ச அளவுக்கு சமாளிச்சுட்டு இருக்கான். ஒரு கடத்துல அந்த கத்தி திருப்பி குத்திரான்னு பாக்குறான். அப்பதான் ஹீரோ சுயனுக்கே வரான். பார்த்தா அந்த ஹீரோனோட அண்ணன் தான் ஹீரோவே காப்பாத்திருப்பாரு. ஹீரோ சுயனை
படகு வந்தாலும் எங்க ஹீரோயின் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். ஹீரோயின் அப்பதான் வந்து அந்த பேப்பர் பொம்மையோட தலையை எடுத்துட்டு கரெக்டாக படகுக்கு வந்திருப்பாங்க. மறுபடியும் நிறைய குட்டிச்சத்தெல்லாம் அட்டாக் பண்ண வருது. அப்பதான் ஹீரோ ரிலேஷன்ல பார்த்துருப்பாங்க நெருப்புனா இந்த குட்டிச்சத்தான் பயப்படுது அப்படிங்கிறனால நெருப்பு எடுத்து காட்ட ஆரம்பிக்கிறான். மறுபடியும் அந்த குட்டிச்சத்தெல்லாம் பயந்து ஓடிடுது. அப்புறம் அந்த பேப்பர் ஏரியும் ஒட்டு மொத்தத்தையும் கொளுத்தி விட்டுறானுங்க. அப்ப தூரத்துல ஒரு வீடு மாதிரி தெரியுது. அதை நோக்கி படகு ஓட்டிட்டு போறாங்க. அந்த செம பெரிய பள்ளமா இருக்கு. அந்த படகு பள்ளத்துக்குள்ள உழுவுற மாதிரி போகுது. 3 பேர் எகிரி அந்த வீட்டுக்குள்ள குதிச்சிடுறாங்க. அந்த வீட்டுக்குள்ள வந்தோடனே ஹீரோவும் ஹீரோயின் இங்க என்ன இருக்கு அப்படின்னு சொல்லி சுத்தி முத்தியும் பார்த்துட்டு இருக்காங்க. எங்க பார்த்தாலும் மனச பிணங்களாகவும் பொம்மைகளாகவும் இருக்கு. அதெல்லாம் ரொம்ப சித்திரவா பண்ணிருக்காங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கும் ஹீரோயினுக்கு சம பயமா இருக்கு. அப்ப ஹீரோயின் அந்த பேப்பர் ஏரியவே பார்த்துக்கிட்டு இப்ப இதுல மட்டும் நீந்தி போனோம்னா நம்ம வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லி திருப்பி அதையே சொல்லிட்டு இருக்காங்க. ஹீரோயின் அப்படியே பக்கத்துலயே போறான். அப்ப அவன் கையில நெருப்பு பார்த்துட்டு பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் ஹீரோக்கு ஒரு விஷயம் புரிய வருது. குட்டிச்சத்தான நெருப்புக்கு பயப்படும். அப்ப இது உண்மையான ஹீரோனே கிடையாது அப்படின்னு சொல்லிடுறான். அதுக்கப்புறம் எங்க அண்ணன் அப்படியே நெருப்பை சுட்டுறான். அப்படியே ஹீரோயின் பிடிச்சி எரிய ஆரம்பிக்கிறாங்க. பார்த்தா அந்த பொம்மையா இருக்கு பேப்பர் பொம்மை. அப்ப என் தங்கச்சி எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறான். அப்ப உள்ள இருந்து ஏதோ சத்தம் கேட்க ஆரம்பிக்குது. அப்படியே 2 பேரும் திரும்பி பாக்குறாங்க. கண்ணு கட்ட தூரம் வரைக்கும் நிறைய பேப்பர் பொம்மைங்க தான் இருக்கு. அந்த பேப்பர் பொம்மைங்க எல்லாம் கையில ஊசி வச்சுக்கிட்டு மனசனோட உடம்பையும் பேப்பர் பொம்மைங்களோட உடம்பையும் தைச்சு கொடுமை பண்ணிட்டு இருக்கு. அப்ப அப்படியே ஒரு ரூம்குள்ள பாக்குறாங்க. ஹீரோனை படுக்க வச்சுட்டு இருக்காங்க. அந்த ரூம்குள்ள போலாம் அப்படின்னு ட்ரை பண்றாங்க. அந்த கதவு சாத்திருக்கு. அப்புறம் 2 பேரும் முட்டி அந்த கதவை உடைச்சுறாங்க. அதுக்குள்ள அந்த பேப்பர் பொம்மை ஹீரோனை தூக்கிட்டு வந்து வேகமா ஓடிடுது. ஓடிட்டு ஒரு கைத்த கட்டி அப்படி ஹீரோனை தொங்குட்டுறது. அப்புறம் அங்க வந்து ஹீரோவும் எங்க அண்ணனும் அங்க இருக்கிற பேப்பர் பொம்மையில கத்தியால கிழிச்சு போட்டுறாங்க. அப்ப அந்த இடத்துக்கு வில்லனோட 3வது பொம்மையும் வில்லனுடைய கருப்பழ தாடி வச்சுட்டு இருப்பார்ல அவரோட பொம்மையும் ஒன்னா சேர்ந்து செம பெரிய ராட்சச பொம்மையா 4 கையை வச்சுட்டு வந்து ஹீரோவையும் ஹீரோனையும் அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. போட்டு அட்டி பிரிச்சு எடுக்குது. அப்ப ஹீரோயினோட இந்த பொம்மையை நான் சமாளிச்சுக்கிறேன். ஃபர்ஸ்ட் போய் என் தங்கச்சியை காப்பாத்து அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோ போய் ஹீரோயினை காப்பாத்த போயிடறான். ஹீரோயினோட அண்ணன் அப்படியே சங்கிலி தூக்கி அந்த பொம்மை மேல போட்டு கட்டி தரன்னு கிடைக்கிற சந்தாலும் இழுத்துட்டு போயிட்டு இருக்கான். ஒரு கடத்தோட சங்கிலி பிடிச்சி இழுத்து போட்டு அவங்க அண்ணனை போட்டு அட்டி போட்டு துவச்சு எடுக்குது. ஹீரோ ஒரு வழியா போய் ஹீரோயினை காப்பாத்திடுறான். அப்ப போற வழியில அந்த மனசங்களையும் பொம்மையும் தைக்கிற நரம்ப பார்த்திருப்பான். அதை எடுத்து குறுக்க நெருக்க கட்டிட்டு அந்த பொம்மையை இவன் பக்கம் டைவர்ட் பண்ணி விடுறான். அப்ப அந்த பொம்மை ஹீரோ அட்டாக் பண்ண சொல்லிட்டு வேகமா ஓடி வருது. அந்த நரம்புல போட்டு அப்படியே துண்டு துண்டா கட்டாயி விழுந்துருது. அதுக்கப்புறம் அந்த பொம்மையோட 3வது தலையை எடுத்து வச்சுக்கிறாங்க. எப்படி அந்த நரகராஜாவோட பொக்கிஷம் இருக்கிற கதவு இருக்கிற சக்கரத்துக்கிட்டு போறது அப்படின்னு கேட்கறான். அதுக்கான பதில் உங்க காலு கீழே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கல்லறை மேல இருக்கிற மூடியை நவுத்திட்டு அதுக்குள்ள போய் படுத்துக்கிறாங்க. அங்க 3 சுவிட்ச் வித்தியாசமா இருக்கு. இதை பார்த்தா ஹீரோயின் இதை அழுத்துட்டோம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். தப்பா மட்டும் அழுத்திட்டோம் வேற மாதிரி முடிச்சிடும். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட அந்த விசில் இருக்கும்ல அதை எடுத்து பாக்குறான். அதுல இருக்கிற குறியீடும் அங்க திருப்பத்துக்கு யூஸ் பண்ற அந்த சுவிட்ச்ல இருக்கிற குறியீடும் ஒரே மாதிரி இருக்கு. அதை யூஸ் பண்ணி ஒரு வழியா அந்த கீயை ஆப்ரேட் பண்ணிடுறான் ஹீரோ. அதுக்கப்புறம் இங்க இருந்த சாப்பிட்டு தப்புன்னு கீழே உழுவ ஆரம்பிக்குது. கடமடன்னு கீழே உருண்டுட்டு போயிட்டு இருக்குது. ஒரு வழியா அந்த வில்லனோட புதையலுக்கு போறதுக்கான கதவு இடத்துக்கு போய் லேண்ட் ஆயிருது. அந்த இடத்துக்கு வந்தோடனே ஹீரோ அந்த பிரம்மாண்டமான கதவையே பார்த்துட்டு இருக்கான். ஹீரோனும் இங்க அண்ணனும் அந்த கொண்டு வந்த 3 பொம்மையை அந்த சக்கரத்துல வச்சுட்டு நெருப்பத்தி விட்டுறாங்க. அப்பயே அந்த கதவை திறக்க மாட்டேங்குது. அப்பதான் ஹீரோ வந்து அந்த கதவுல இருக்கிற ஒரு சாவி போடுற மாதிரி இடத்த பாக்குறான். அதுல அந்த விசில் எடுத்து விடுறான். கதவு தானா திறந்துருது. அதுக்கப்புறம் ஹீரோனும் இங்க அண்ணனும் உள்ள என்ன புதையல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். உள்ள போய் பாக்குறாங்க. ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த கதவை மூடிடுறான். உள்ள போய் பார்த்தா வெறும் கற்களா தான் இருக்கு. இதை பாக்குற ஹீரோனோட இந்த கற்களே அந்த ராஜா சேர்த்து வச்சிருந்தான் அப்படின்னு கேட்கறான். அப்ப ஹீரோ வில்லத்தனமா பேச ஆரம்பிக்கிறான். அதை அந்த ராஜாட்ட தான் கேட்கணும் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஹீரோயினுக்கு எங்க அண்ணனுக்கு செம பீதியா இருக்கு. அப்ப ஹீரோ அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி அண்ணாந்து பாக்குறான். அவன் களத்துல ஒரு கண்ணு வருது. இதை பாக்குற ஹீரோயினுக்கு எங்க அண்ணனுக்கு செம பீதியா இருக்கு. அதுக்கப்புறம் இங்க 2 பேரும் பக்கத்துலயும் போயிட்டு தலையில வெடி போடுறான். அவங்க மயக்கம் போட்டு அதுல பொத்துன்னு விழுந்துடுறாங்க. அவங்க 2 பேர்த்த சோழியை முடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சி தரத்தரம் இழுத்துட்டு போகுது. அப்ப ஹீரோ உடம்புல இருக்கிற உண்மையான ஆத்மா வெளியே வந்துட்டு அந்த வில்லங்கிட்ட செமையா போராடுது. அந்த கண்ணு இருக்க வேண்டிய இடத்துல கை வச்சு அப்படியே நெரிச்சுக்கிட்டு என் ஃப்ரெண்ட்ஸை கொல்ல விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு செமையா சண்டை போட்டுருக்கு. ஒரு கடத்துல அந்த கண்ணு மறைஞ்சு போயிடுது. அப்ப ஹீரோ செமையா வாமிட் எடுக்க ஆரம்பிக்கிறான். அந்த வாமிட் வழியா அப்படியே அந்த ஆத்மா வெளியே வந்தது. வெளியே வந்த வில்லனும் அப்படியே ஹீரோ செமையா போட்டு அடி பிரிச்சிருக்கான். ஹீரோ செமையா அடி வாங்குறான். ஒரு கடத்துல வில்ல அப்படியே ஹீரோ கொண்டலாம் சொல்லிட்டு கத்தி எடுத்துட்டு போறான். இதை பாக்குற ஹீரோ நீ என்ன குத்துறது அப்படின்னு சொல்லிட்டு அவனே கத்தி எடுத்து குத்திக்கிறான். அப்ப அவன் முன்னாடி இருந்த அந்த வில்ல மறைஞ்சு போயிடுறான். அப்ப இவனால பார்த்தாலும் இவனோட இலியூஷனா தான் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினை என்ன போய் எழுப்பிடுறான். ஒரு வழியா மயக்கத்திலிருந்து முடிச்சிடறாங்க. இப்பதான் படத்துல செம பெரிய ட்விஸ்டே ரிவீல் பண்றாங்க. இவ்வளவு நேரமா ஹீரோ பார்த்த எதுவுமே உண்மை கிடையாது. எல்லாமே அவனோட இலியூஷன் தான். இது எல்லாம் யாரு பண்ணிருப்பாங்கன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல வில்ல கூட ஒரு மந்திரவாதி மோஜோ வந்திருப்பாரு. அவர் தான் இது அத்தனையுமே பண்ணிருப்பாரு. இப்ப வில்ல மாதிரி மேக்கப் போட்டு சண்டை போட்டது எல்லாமே அவர் தான். எதுக்காக இது அத்தனையும் ஒரு பண்ணிருப்பாருன்னா படத்தோட ஸ்டார்டிங்ல வில்ல வந்து அந்த புதையல் எடுக்கிறதுக்காக அந்த அறைக்குள்ள போயிருப்பாங்க. அப்ப அவன் மட்டும் போயிருக்க மாட்டான். அவங்க கூட வந்து 5 பேர் மேல அதுக்குள்ள போயிருப்பாங்க. அதுக்குள்ள போன வில்லனோ இந்த புதையலை யாருக்கும் தரக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணிட்டு அவங்க 4 பேர்த்தையும் அங்கேயே கொண்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டி போட்டுருப்பான். அப்ப கட்டி போட்டு அந்த மொட்டையா இருப்பார்ல அவர் மட்டும் தப்பிச்சு வந்து வில்லனை கத்தியால குத்தி கொண்டிருப்பாரு. அந்த கேப்ல மந்திரவாதி மோஜோவும் தப்பிச்சு வந்து அந்த மொட்டை அங்கிள் அந்த தாடிக்காரரு அந்த வில்லி எல்லாத்தையுமே கொண்டிருப்பாரு. கொன்னதுக்கு அப்புறம் இந்த புதையல் நமக்கு தான் அப்படின்னு நினைப்பாரு. பார்த்தா அந்த கற்கள் எல்லாம் இந்த ரூம்குள்ள இருக்கிறதுனாலதான் இவருக்கு தங்க மாதிரி இல்யூஷன் கிரியேட் ஆயிருக்கும். அதுக்கப்புறம் வெளியே வரலான்னு பார்த்தா அந்த கதவு மூடி இருக்கும். அதனால வெளியே வர முடியாது, இங்கேயே மாட்டிருப்பாரு. இதுக்கப்புறம் ஹீரோ என்ன நடந்துச்சு நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறான். இதுக்குள்ள மாட்டிட்ட மோஜோ தன்னை காப்பாத்த யாரும் வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்தான். அப்பதான் பழங்கால கடையில நான் மோஜோ பத்தி விசாரிச்சதை இவனோட கூலி பார்த்திருக்கு. என்கிட்ட அந்த விசிலே கொடுத்துருக்கு. அந்த விசில நான் ஃபர்ஸ்ட் டைம் ஊதும் போது அதுல இருந்து ஒரு விஷயம் எனக்குள்ள வந்து அந்த வில்லன மாதிரி இல்யூஷனை கிரியேட் பண்ணி விட்டுருச்சு. அதனாலதான் நானும் நம்பினேன், நீங்களும் நம்பினீங்க. காட்டுக்குள்ள நம்மளை தாக்குனதுமே இவனோட போலி தான். தாக்கிட்டு இவன் பேர் இருக்கிற அந்த கல்லறை பலகையை நம்ம முன்னாடி வச்சது இவன் தான் அப்படின்னு சொல்றாங்க. இதை கேட்ட ஹீரோனும் அப்ப அவன் யார வேணாலும் இந்த கிராமத்துல தேர்ந்தெடுத்திருக்காங்க, எதுக்காக உன்னை தேர்ந்தெடுத்திருக்கான் அப்படின்னு கேட்கறாங்க. ஹீரோ சிரிச்சுக்கிட்டே மோஜாவை
மோஜாவை பத்தி ஆராய்ச்சி பண்ண வந்தது நான் தான். இந்த விசில் மட்டும் உங்க கிராமத்து மக்கள் யார்ட்டாச்சும் கிடைச்சிருந்தா மோஜா மேல இருக்கிற பயத்துல நீங்க யாரும் விசாரிச்சிருக்க மாட்டீங்க. என்கிட்ட கிடைச்சா மட்டும் தான் அடுத்து என்னன்னு விசாரிச்சு இந்த இடத்த வரைக்கும் வருவேன் அப்படிங்கிறது அவனுக்கு தெரியும். அதனாலதான் அந்த விசில என்கிட்ட கிடைக்கிற மாதிரி பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட மோஜாவோ ஒரு வழியா எல்லா உண்மையும் கண்டுபிடிச்சி அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அங்க இருக்கிற ஒரு கல்ல இருந்து ஒரு பூச்சி எடுத்து வாயில போடுறான். இதை பார்த்தா ஹீரோயினோ இது என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது குகைக்குள்ள மட்டும் வாழக்கூடிய பூச்சி, இதை சாப்பிட்டுதான் இத்தனை வருஷமா உயிரோட இருந்திருக்கான் அப்படின்னு சொல்றாரு. அது மட்டும் இல்ல, இது உன்னோட உண்மையான உருவமே கிடையாது அப்படின்னு சொல்றாரு. புழுவை சாப்பிட்ட மோஜாவோட உடம்புல அப்படியே அங்கங்க கொம்பல வர ஆரம்பிக்குது. பாக்கிறதுக்கே கொடூரமான ஒரு மிருகு மாதிரி மாறிடுறான். அப்ப படத்தோட ஸ்டார்டிங்ல ஒரு பறவை இறக்கம் வந்திருப்பான். அவன் அந்த இடத்துக்கு வந்துடுறான். ஃபர்ஸ்ட் மோஜாவை அட்டாக் பண்ணி அதுல கொடூரமா கொண்டுறான். அதுக்கப்புறம் இவங்க 3 பேத்தையும் அட்டாக் பண்ண வரான். இவங்க 3 பேரும் தப்பிச்சு ஓடிட்டு இருக்காங்க. அப்பதான் ஹீரோ ஒரு விஷயத்த நோட் பண்றான். அது மூஞ்சும் வந்து இங்க இருக்கிற புழுவை சாப்பிட்டா அப்படி கொடூரமா மாறி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவன் புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் கத்தி ஒன்று எடுத்துக்கிட்டு அங்க இருக்கிற ஒரு தூர் மேல ஏறி நின்றுட்டு இருக்கான். அந்த பறவை பறந்து வரும்போது அப்படியே எகிரி அது மேல குதிச்சிடறான். குதிச்சுட்டு அது தலையில ஒரு இடத்துல குத்துறான். அதுக்குள்ள இருந்த கெட்ட கழிவுகள் எல்லாம் வெளியே வந்துருது. வெளியே வந்த கொஞ்ச நேரத்துல அந்த பறவை அப்படி கீழே போய் நிக்குது. இதை பார்த்து இருந்த ஹீரோ அந்த பறவை அழிச்சிடலாம்னு சொல்லிட்டு பக்கத்துல போறான். ஹீரோ தடுத்துட்டு எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறான். கொஞ்ச நேரத்திலேயே அரக்க உருவத்துல அந்த பறவை முழு பறவையா மாறிடுச்சு. எப்படி இப்படி முழு பறவையா மாறிச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் வேணான்னு கேட்கறான். இங்க இருக்கிற புழுவுகளை இந்த பறவை சாப்பிட்டதுனாலதான் இது உடம்புல இப்படி மாற்றம் வந்திருக்கணும். அதோட கழிவுகளை மட்டும் இப்ப குத்தி வெளியேற்றிட்டேன். அதனாலதான் இப்ப முழு பறவையா மாறிடுச்சு. இந்த ராஜா இந்த இடத்துல பூட்டும் போது இந்த பறவை இதுக்குள்ள மாட்டி இருந்திருக்கணும். அதனாலதான் இது இத்தனை வருஷமா இந்த புழுவை சாப்பிட்டு இந்த மாதிரி வாழ்ந்திருக்கணும் அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் அந்த பறவைட்டு போய் கை நின்றான். அந்த பறவை அப்படியே நன்றிங்கிற மாதிரி அப்படியே நீவி விட்டு அங்க பறந்து போயிடுது. அதுக்கப்புறம் ஹீரோ ஹீரோயின் ஹீரோட அண்ணன் 3 பேருமே தப்பிச்சு வெளியே வந்துடுறாங்க. ஒரு வழியா வெளியே வந்த ஹீரோ இத்தனை நாள் அந்த மக்கள் அந்த கொகையை நினைச்சு பயந்துட்டு இருந்தாங்களே அதெல்லாம் பயம் போகணும் அப்படின்னு நடந்தவன் சொல்லிட்டு இருக்கான். நீ நினைச்ச மாதிரி அதுக்குள்ள எந்த புதையலுமே கிடையாது, வெறும் கற்கள் தான் இருந்துச்சு. கண்டிப்பா அந்த ராஜா அவரோட புதையல வேற எங்கேயாச்சும் தான் மறைச்சு வச்சிருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஊர் மக்கள் எல்லாம் மோஜாவோட பிரச்சனை மட்டும் கிடையாது அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மோஜாவெல்லாம் ஃபுல் அழிச்சாச்சு, இனிமேட்டு அவன் பிரச்சனை இது கிடையாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ அடுத்த நாள் காலையில பஸ் ஸ்டாப்ல ஏறி அவன் ஊருக்கு போறான். அப்ப ஹீரோயின் என்ன வந்து அப்படியே ஏக்கமா பாத்துட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின்ட்ட நான் போறதே ஜாப் ரிசைன்மெண்ட் வரதுதான், திருப்பி உங்களோட வந்து வாழ்வேன், உன்னை எனக்கு பிடிச்சிருக்க உடனே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டா ஹீரோயினுக்கு செம சந்தோஷமா இருக்கு. படத்தையோட ஹாப்பி எண்டிங்கா முடிச்சிடறாங்க. பாய் பாய் மக்களே, மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க போடுற ஒரு லைக் தான் இந்த வீடியோ மத்தவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணும்.